தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 10/7/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டேட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் 31 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து அடுத்த மாதம் 8 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் 28/8 31 இந்த 3 நாளுக்குள்ளே உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் போய் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஜெட்கோலேருந்து அப்ரெண்டிஷிப் நோட்டிஃபிகேஷன் 2024-2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு 2020, 2021, 2022, 2023 இந்த 4 வருஷத்தில், ஸோ இந்த 4 வருஷத்தில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணலாம். மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோவை பொறுத்தளவுக்கு ட்ரிபிள்இக்கு மட்டும் 395 வேக்கன்சிஸ் இருக்குது. இசிஇக்கு 22 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 9 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடிக்கு ஒரு 9 வேக்கன்சி, சிவிலுக்கு ஒரு 15 வேக்கன்சி, மெக்கானிக்கலுக்கு ஒரு 50 வேக்கன்சின்னு டோட்டலாக 500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது இதற்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் டோட் மூலமாக டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டோட்டில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இந்த 2020 2024 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு இது அப்ரெண்டிஷிப் அப்படிங்கிறதுனால 1 இயர் தாங்க உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஷிப் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஷார்ட் லிஸ்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மெயில் வருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டான்ஜெட்கோட ஆஃபீஸ் ப்ரெமிசஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெயிலே உங்களுக்கு எங்கே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக சென்னையில் இருக்கும், ஒரு சில நேரங்களில் சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்கள்லையும் இருக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே நாட்ஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணணுங்க. அதாவது போர்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த nats.education.gov.in போர்ட்டலில் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் இது வரைக்கும் நாட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அதை பார்த்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு டான்ஜெட்கோ அப்படின்னு இதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த அப்ரெண்டிஷிப் பார்க்க முடியும். அதில் போய் கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க போதும், டேரெக்டாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் வீடியோவிலே எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டான்ஜெட்கோ அப்ரெண்டிஷிப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.